சொற்களை நீ பக்கம்ல எழுதி வச்சுக்கிட்டு அதை எடுத்து போட்டு நீ எழுதிட்ட அப்படின்னா அந்த 2 மார்க் நமக்கு நல்லபடியா கிடைச்சிடும். போது அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்ப நான் உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். என்னையா பாடம் சொல்லிட்டு இருக்கேன், இலக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இது வெளிப்படையாக நான் சொல்லும் வார்த்தை உனக்கு எந்தவித மாற்றமும் இல்லாம வெளிப்படையா புரியுதா புரியலையா? அப்படி நேரடியாவே நம்ம பேசுறது வெளிப்படையான சொல். என்னக்கா நேரடியா சொல்றது நமக்கு புரியுது, எந்த வித மாற்றமும் அங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றது வெளிப்படையான சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படை அப்படின்னு சொன்னாவே இன்னொன்னு குறிப்புன்னு ஒண்ணு வரும் இல்லையா? அடுத்தது என்ன? குறிப்பு சொல்லு. தெரிநிலைன்னு சொல்லும் பொழுது அங்க குறிப்புன்னு ஒண்ணு வர்றதுனால இங்கேயும் வெளிப்படை, தெரிநிலைன்னு வந்திருக்குது, இங்க வெளிப்படைன்னு வர்றது. வெளிப்படையான சொல்லு நம்ம சாதாரணமா பேசுறது. குறிப்பாக உணர்த்தக்கூடிய சொல் குறிப்பு சொல். எப்படி உணர்த்துது? நம்மள சொல்ற இதையே பார்த்தோம் அப்படின்னா ஐவர் கோலமிட்டனர், ஐவர் போருக்கு சென்றனர். அந்த ஐவர் யார் கோலம் போடுவா? ஆண்பாளா பெண்பாளா? பெண்பாள். அங்க ஐவர்ங்கிற ஒரு சொல்லானது ஒரு பெண்பாளை குறிக்கிறதுனால அது அது குறிப்பாக பெண்பாளை குறிக்கும். சரியாப்பா? அப்ப அது ஐவர் கோலமிட்டனர் சொல்லுவது பெண்பாலும், ஐவர் போருக்கு சென்றனர் ஆண்பாலும் சொல்லப்படுது. அதங்க குறிப்பு சொற்களாக குறிப்பு மொழியாக அங்க இருக்குது. இது எந்த திணையில வருது? உயர் திணையில வருது. உயர் திணையில, இது திணையில உயர் திணையில வந்துருது. அடுத்தது என்ன? சாதாரணமா நம்ம பேசுற சொற்கள் தான். நம்ம 2 பேரும் டீச்சர் நான் அவங்க கூட என்ன பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு மலைக்கு போலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு மலைக்கு போறது ஒரு சொல்லா இருக்குது. அது நம்ம வெளிப்படையா எந்த இதுவுமே ஆண்பாலை குறிக்கல பெண்பாலை குறிக்கல, நம்ம வெளிப்படையா குறிப்பா பேசிட்டு இருக்கிறதுனால அது வெளிப்படை சொல்லு. அதனால அது வெளிப்படையான குறிப்பு. அடுத்தது குறிப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே சொல் ஆண்பாலுக்கும் குறிக்கணும் பெண்பாலுக்கும் குறிக்கணும். இப்ப உயர்திணைக்கு சொல்லி முடிச்சுன்னா அகிர்திணைக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுது? ஒரு மாடுன்னு சொல்றோம். மாடு பால் கறக்குது, மாடு உழுகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உழுகுற மாடு எது? பசுமான போட்டு உழுக போடுவாங்களுக்கு காய் மாடு உழுக போகுது. சரி, பசுமாட கூட விட்டு உழுக வைக்கலாம். ஆனால் காளை மாடு பால் கறக்குமா? பசுதான் பால் கறக்கும். என்னங்க? அப்ப அந்த இடத்துல அகிர்திணையா இருந்தாலும் ஆண்பாலையும் பெண்பாலையும் நம்மளுக்கு வேறுபடுத்தி காமிக்க கூடியது அந்த இடத்துல அந்த மாடுன்னு ஒரு சொல்லேவோ வேறுபடுத்தி நம்மளுக்கு காமிக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? குறிப்பு சொல். அதுக்கு பேர் என்ன? குறிப்பா உணர்த்துது. நேரடியாக உணர்த்தாம அது குறிப்பா உணர்த்துறதுனால அது குறிப்பு சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. இனம் குறித்தல் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், பள்ளிக்கூடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னா நீ மட்டுமா போவ? உன் பேக்கும் உன் கூட வருமா இல்லையா? உன் புத்தகம் எல்லாம் உன் கூட வருமா இல்லையா? வருமா வராதா? நீ மட்டும் வந்துருவியா? பள்ளிக்கூடத்துக்கு வந்துருவியா? சும்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேங்கிற ஒரு வார்த்தை தானே பண்ணி சொல்ற. என்னையா? அப்ப நீ புத்தகம் எல்லாம் பள்ளியில வர முடியுமா? அப்ப உன்னோட அந்த புத்தகமும் வரணும், பள்ளிக்கூடத்துக்கு வரணும். அதே மாதிரி நம்மளுடைய புத்தகத்துக்கு உதாரணம் என்னன்னா சோறு உண்டான் வெற்றிலை தின்றான். சோறு உண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? வெறும் சோறு திங்க முடியுமா? என்னென்ன சாப்பிடுவீங்க? சோறு, குழம்பு, காய், ரசம், அப்பளம், அப்பளம் இருந்தா அப்பளம், பாயாசம் இருந்தா பாயாசம், வடை இருந்தா வடை, தயிர் இருந்தா தயிர், ஊறுகாய் இருந்தா ஊறுகாய். இது எல்லாத்தையும் வச்சு வாழையில போட்டு சாப்பிட்டா விருந்து, கிணத்துல வச்சு சாப்பிட்டா கச்சோம், பட்டணஞ்சோறு. ஏதோ ஒண்ணு வெறுஞ்சோறு திங்க முடியாது. அப்ப அதனுடைய இனமான மற்றதையும் சேர்த்து சொல்லக்கூடிய குறிப்பால சொல்லக்கூடியதுதான் இனம் குறித்தல். வெற்றிலை வென்றாலும் என்ன வந்துடும்? வெறும் வெற்றிலை யாராச்சும் மெல்லுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? சுண்ணாம்பு வேணும், புகையில போடுறவங்களுக்கு என்ன புகையில வேணும், மத்தவங்க எல்லாத்துக்கும் வேண்டியது இல்லை. ஆனா அங்க என்னென்ன வேணும்? பாக்கும் வேணும், சுண்ணாம்பு வேணும். ஆனா என்ன சொல்ற? பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு எல்லாம் போட போறேன்னு சொல்றோமா? என்ன சொல்றான்? நான் வெத்தலை போட போறேன், நான் வெத்தலை போட்டேன், என் நாக்கு சவுந்திருக்கு, நல்லா சவுந்திருக்கா, என் நாக்கு நல்லா சவுந்திருக்கா அப்படின்னு
கேட்கிறோம்ல, நான் வெத்தலை போட்டேன் என் நாக்கு சிவந்துருக்குதான்னு கேட்கிறோம். கேட்கிறோம்லக்கா, வெறும் வெத்தலை போட நாக்கு சிவக்குமா? சிவக்காது. அப்ப அதனுடைய இனமான சுண்ணாம்பையும் பாக்கையும் சேர்த்து போட்டாதான் நம்ம நாக்கு சிவக்கும். அப்ப இனம் குறித்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய இனத்தை வந்து சேர்த்து சொல்றதுனால அதுக்கு பேரு இனம் குறித்தல். சரியா? ஒரு சொல்லு பல தடவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பல தடவை வரும் பொழுது இந்த இடத்துல அந்த ஒரு சொல்ல மட்டும் எடுத்து பார்த்தாலும் அந்த பொருளை அது கொடுக்கணும். இது வந்து அச்சம், வெகுளி, கோபம், மகிழ்ச்சி, இந்த 6-7 இதுல இந்த அடுக்கு தொடரானது உங்களுக்கு வரும். இப்ப அச்சம்னு எடுத்துட்டோம்னா ஐயோ பாம்பு 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 பார்க்கணும்னா இருக்கும் ஒரு பயம் தானே வந்து பயம் வந்து என்ன சொல்லலாம், ஐயோ பாம்பு 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 எத்தனையோ தடவை சொல்றோம் இல்லையா? சொல்றோமா சொல்லலையா? பாம்பு ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிக்கிறோமா? அந்த சொல் வரும்போது எப்படி வருது? அச்சமாக கத்துனாலும் அச்சத்துல கத்துனாலும் அதே சொல்ல பல தடவை சொல்றோம். சொல்றோமா இல்லையாப்பா? அப்படி சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய அந்த சொல்ல ஒரே ஒரு சொல்ல எடுத்து பாரு, உனக்கு அர்த்தம் புரியுதா புரியலையா? பாம்புங்கிற ஒரு சொல் அர்த்தம் புரியுதா புரியலையா? அப்ப அது அடுத்த சொல். அதே நேரத்துல இரட்டை கிளவி இங்க பேர்லயே வந்துடும். என்னை பிரிச்சிடாத, நான் ரெட்டை ரெட்டையாத்தான் வருவேன். என்னை பிரிச்சீங்கன்னா உன் கூட பேச மாட்டேன், டூ விட்டுருவேன். உனக்கு அர்த்தம் புரியுமா? இரட்டை கிளவியை பிரித்தால் அர்த்தம் கொடுக்காது. சல சல வட வட மட மட சலன மடன பலன அர்த்தம் காட்சி வளர்ந்துதா? வளர்ந்துதாப்பா? அந்த இரட்டையாத்தான் நான் வருவேன்னு சொல்லக்கூடியது இரட்டை கிளவி. அதை பிரிச்சா பொருளை கொடுக்காது. புரியுதா? அப்ப பிரித்தால் பொருள் தரக்கூடியது எது? பிரித்தால் பொருள் தராதது. அந்த பேர்ல வந்துருது இல்லப்பா, நான் என்னை இரட்டையா மட்டும் நீ சொல்லு, அப்பதான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இரட்டை கிளவியானது சொல்லுவது. சரியா? பக்கம் 96. அறிந்தும் அறிந்தும் அறியாமலும் ஐயமுடு அறிந்தும் அறியாமலும் ஐயமுடு கொளல் கொடை ஏவல் ஆறும் வினாவே. ஆறும் வினாவே. அறிந்தும் அறியாமலும் ஐயமுடு கொளல் கொடை ஏவல் ஆறும் வினாவே. அப்ப வினா எத்தனை வினா வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன? அறிந்தும் அறியாமலும் வினா வந்துருங்க. அறிவினா, கேட்கும் பொழுது எனக்கு தெரியாம உன்னை பார்த்து கேட்க போறேன்னா, ஒரு ஆசிரியர் மாணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆசிரியருக்கு தெரியாத அதனால மாணவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க போறாரா? இல்லை இல்லையா? ஆசிரியருக்கு அது தெரியும், மாணவன் அவன் அது அறிந்திருக்கிறானா அப்படின்னு அறிவதற்காக கேட்கப்படும் கேள்வி அறிவினா. அதே கேள்வியை நீ என்ன பார்த்து கேட்ட? என்னது? ராமாயணத்தை இயற்றியவர் யார்? என்னது? உனக்கு தெரியாது, தெரியல. என்னப்பா நீ வந்து என்ன டெஸ்ட் பண்ண போறியா? நான் வந்து டெஸ்ட் பண்றேன் அறிவினா. நீ வந்து என்ன டெஸ்ட் பண்ற இல்ல. ஆனா உனக்கு தெரியாது ராமாயணத்தை இயற்றியவர் யார்
அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு தான் அந்த கதை சொல்றேன். நீங்க இதுதான் அப்படிங்கிற தெரியாதேங்கிறதுக்காக நான் சொல்லல, உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்ப ஒரு ஆசிரியரை பார்த்து மாணவன் கேட்கும் கேள்வியானது சரியா? அடுத்தது என்ன? அறிந்தும் அறியாமலும் ஐயமுடு. ஐயவினா. ஐயவினா. ஒரு ஆள் வருது, ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிற. ஏன்னா இப்பெல்லாம் பேண்ட் ஷர்ட் போடுறது சகஜமா ஒண்ணா இருக்கு இல்லையா? அப்படி வரும் பொழுது ஒரு சந்தேக கண் கொண்டு ஒரு கேள்வி கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோமா கேட்கலையா? அப்படி சந்தேக கண் கொண்டு தெரிஞ்சிருக்கிறதுக்காக கேட்கப்படும் கேள்வி ஐயவினா. சரி, நீ உனக்கு ஒரு பேனா தேவையாச்சு, கடைக்காட்ட போய் ஒரு ஜெல்லு பேனா இருக்குதா அப்படின்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? எதுக்காக அப்படி கேக்குறீங்க? அந்த பேனா எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இப்ப ஒரு பேனா வேணுமப்பா. என்ன நான் போய் கடைக்காட்ட கேட்கிறேன், என்னங்க ஜெல்லு பேனா இந்த ஜெல்லு பேனா வச்சுக்கிறீங்களா? இருக்குங்களா? இருக்குதான்னு கேட்பா. இல்ல சிவப்பு ஜெல்லு பேனா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு தானே கேட்போம். நம்ம தேவைக்கு நம்ம அவற்றை வாங்குறதுக்காக நம்ம வந்து குழலுக்காக போய் கேட்கப்படும் வினா. சரி, இப்ப பரிசு எழுதிட்டு இருக்கிறீங்க, பரிசு எழுதிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்க ஃப்ரெண்டு என்னத்த பேனாவை உதவிட்டு இருக்க, ஏன் வளர்றா? எழுத மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கு தேவை என்ன? ஒரு பேனா. அந்த பாக்குறேன், என்ன பேனா உனக்கு வேணுமா? இருக்குதா? எனக்கு தேவை, நான் வாங்குறேன். இந்த இடத்துல பேனா வேணுமா? அங்க நீ கொடுக்குற, அவளுக்கு தேவையானதை நீ கொடுக்குற. அது வந்து கொடை. கொடை வினா. நீ உனக்கு பேனா வேணுமா அப்படின்னு அவளுடைய தேவையை அறிஞ்சு நீ கொடுக்கறது கொடை வினா. சரியாப்பா? அப்ப நாளைக்கு பாடத்தெல்லாம் படிச்சுட்டு வர்றீங்க. அப்ப அது என்ன பண்ற? உன்னை ஏவுறேன் நாங்க, நாளைக்கு பாடத்தை கட்டாயம் படிச்சுட்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் ஏவுறதுனால அது ஏவல் வினா. அப்ப வினா எத்தனை வகைப்படும்? விடை. விடையில அந்த சுட்டு விடைக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்குதா? ஆரம்பத்துல இடம் இருக்குதா? அந்த இடத்துல ஒரு 8-9 வார்த்தை எழுதுற மாதிரி சின்னதா இருக்கு. சுட்டு மறை, சுட்டு கமா மறை கமா நேர் கமா ஏவல். சுட்டு மறை நேர் ஏவல் வினா எதிர் வினவி, வினா எதிர் வினவி உற்றது உரைத்து, உற்றது உரைத்து உருவது கூறி உற்றது உரைத்து உருவது கூறி இனமொழி எட்டும். எட்டும்ங்கிறத 8 நம்பர்ல போட்டுக்கோங்க. அங்க 6ங்கிறத நம்பர்ல போட்டுக்கோங்க. நீங்க 8ங்கிறது எண்ணால இருக்கு, எழுத்தால இருக்காது. அப்ப அந்த வித்தியாசம் காட்டணும், அதுக்காக சொல்றேன். 8ம் விடையே. இப்ப அந்த விடையினுடைய வகைகளை நீங்க பார்க்காம நான் சொன்ன குறிப்பு சொற்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நீங்க எத்தனை விடை சொல்லுங்க பார்க்கலாம். அங்க ரோட்ல போய் ஒருத்தர் நின்று இருக்கிறாரு, பள்ளிக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? பாதை எந்த பக்கம் சொல்லுவ? நான் இந்த பக்கம் இப்படியே போனீங்கன்னா, நேரா போனீங்கன்னா பழனிக்கு போகலாம், இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிக்கிறீங்களா? இந்த பக்கம் சொல்றீங்களா இல்லையா? அதுதான் என் சுட்டு. இந்த பக்கம் போங்க பழனி வந்துடும் அப்படின்னு சொன்னா சுட்டி காமித்தா அது சுட்டு விடை. சுட்டி காமிச்சா